மகாபாரத இதிகாசத்துடைய கதையை ஒரு சுருக்கமாக பார்த்தாதான் எப்படி இந்த பகவத்கீதை உருவானது அப்படின்ற வரலாறு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அஸ்தினாபுரம் அப்படின்ற ஒரு ராஜ்யம் இருக்கு. இதுல திருதராஷ்டிரரும் பாண்டுவும் ஒரே குரு வம்சத்துல பிறந்த சகோதரர்கள். இதுல மூத்த சகோதரரான திருதராஷ்டிரருக்கு பிறவிலிருந்தே கண் தெரியாது. இந்த காரணத்தினால அடுத்து இருக்கிற இளைய சகோதரரான பாண்டுவுக்கு அரியணை கொடுக்கப்பட்டது. ஆனா பாண்டு தன்னுடைய இளம் வயசுலேயே இறந்துடுறாரு. திருதராஷ்டிரோடைய பிள்ளைகளும் பாண்டுவின் பிள்ளைகளும் அப்ப பொறுப்பேற்றுட்டு இருந்த திருதராஷ்டிரக்கிலேயே பாதுகாப்பா வளர்றாங்க. திருதராஷ்டிரோடைய பிள்ளைகளும் பாண்டுவோட பிள்ளைகளும் நல்லபடியா செல்வ செழிப்போடு வளர்க்கப்படுறாங்க. துரோணாச்சாரியார் இவங்களுக்கு போர்க்கலைகள் எல்லாம் சொல்லி கொடுக்கிற குருவா இருக்கிறாரு. பாட்டனார் பீஷ்மர் இவங்களுக்கு அறிவுரைகள் எல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் திருதராஷ்டிரோடைய மகன்களுக்கு எப்பவுமே பாண்டவர்களை பார்த்தாலே ஒரு வெறுப்புணர்வும் ஒரு பொறாமை உணர்வும் வர தொடங்கிடுச்சு. அதுலேயும் குறிப்பா துரியோதனனுக்கு பாண்டவர்களை கண்டாலே பிடிக்காது. மனம் பலவீனம் உடைய பிறவிலிருந்தே கண் தெரியாம இருக்கிற திருதராஷ்டிரருக்கு தன்னுடைய பிள்ளைகள் தான் அரியணை ஏறணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. துரியோதனன் என்ன செய்யறாரு, தான் அப்பாவான திருதராஷ்டிரர்கிட்ட சம்மதம் வாங்கிக்கிட்டு பாண்டுவுடைய பிள்ளைகளை கொல்றதுக்கு முயற்சி செய்கிறாரு. தன்னுடைய மாமாவான சகுனியுடைய துணை கொண்டு பல திட்டங்களை திட்டிட்டு இருக்காரு. இந்த திட்டங்கள்ல இருந்து பாண்டவர்களுடைய வாழ்க்கை எப்படி காப்பாற்றப்படுதுன்னா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய உதவியாலையும் தன்னுடைய சித்தப்பாவான விதுரர் மூலமாகவும் காப்பாற்றப்படுது. ஒரு பக்கம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றொரு வம்சத்துல பிறந்து இளவரசரா வாழ்ந்து வராரு. பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பஞ்ச பாண்டவர்களுடைய அம்மாவான குந்தி தேவி அத்தையா இருக்காங்க. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மனிதராக பிறந்திருந்தாலும் அவர் பகவான் ஆச்சு. தர்மத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்றதுக்காகவும் தன்னுடைய உறவினர் அப்படின்ற ஒரு முறையிலும் பஞ்ச பாண்டவர்களுக்கு எப்பவுமே உறுதுணையா இருக்காரு. ஒரு நாள் துரியோதனன் என்ன செய்யறாரு, பஞ்ச பாண்டவர்களை சூதாட்டத்துல விளையாட சொல்லி சவால் விடுறாரு. பஞ்ச பாண்டவர்களும் சூதாட்டத்துல விளையாடுறதுக்காக மண்டபத்துக்கு போயிட்டாங்க. அந்த சூதாட்டத்துல விளையாடுறதுக்கு பயன்படுத்துகிற பகடக்காய் சகுனி என்ன சொல்றாரோ அதை தான் கேட்கும். பலவிதமான சூழ்ச்சிகளாலும் திட்டங்களாலும் பஞ்ச பாண்டவர்கள் தன்னுடைய ராஜ்யத்தை எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. தங்களுடைய மனைவியான திரௌபதியையும் அந்த சூதாட்டத்தில் இழந்துடுறாங்க. அப்போ திரௌபதியை கௌரவர்கள் துகிலுரிக்க முயற்சி செய்யும் போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் காப்பாற்றிடுறாரு. ஆனால் இந்த வஞ்சகத்தன்மையோடு நடத்தப்பட்ட சூதாட்டத்தில் பாண்டவர்கள் தன்னுடைய ராஜ்யத்தை எல்லாத்தையும் இழந்த காரணத்தினால 13 வருஷம் வனவாசம் போயிடுறாங்க. வனவாசம்லாம் முடிச்சுட்டு உரிமையோடு தங்களுடைய ராஜ்யத்தை கேட்கும்போது துரியோதனன் கொடுக்க மறுத்துடுறாரு. அவங்க இளவரசர்களாச்சே, ஒரு 5 கிராமமாவது கொடுக்க சொல்லி துரியோதனன்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு துரியோதனன் ஊசி நுழைய அளவு கூட இடம் தர மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கர்வத்தோடு சொல்லிடுறாரு. இதுவரை நடந்தது எல்லாத்தையும் பாண்டவர்கள் பொறுத்துக்கிட்டு வந்தாங்க. இப்போ போர் நடக்கணும் அப்படின்ற சூழ்நிலை உருவாயிடுச்சு. உலகத்தில் இருக்கிற அரசர்கள் எல்லாரும் 2 பக்கமாக பிரிஞ்சு சிலர் பாண்டவர்களுக்கும் சிலர் கௌரவர்களுக்கும் தன்னுடைய ஆதரவை கொடுக்க தொடங்கினாங்க. கிருஷ்ணர் என்ன செய்கிறாரு, பாண்டவர்களுடைய தூதரா திருதராஷ்டிரோடைய சபைக்கு போய் சமாதானம் பேசுகிறாரு. அவங்க சமாதானத்தை ஏற்றுக்கலை, அவங்க நிராகரிச்சிட்டாங்க. அப்போது போர் நடந்தே தீரணும் அப்படின்னு உறுதியாயிடுச்சு. பஞ்ச பாண்டவர்கள் எப்பவுமே பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை அங்கீகரிச்சாங்க. ஆனால் கௌரவர்கள் எப்போதும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை அங்கீகரிக்கலை. இப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யார் பக்கம் இருந்து போர் செய்ய போறாரு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது. பகவான் அவருடைய அறையில உறங்கிக்கிட்டு இருக்காரு. அப்ப துரியோதனன் அவருடைய தலைமாட்டில் போய் உக்காந்துக்கிறார். அடுத்தது அர்ஜுனன் வராரு. அவர் கால் கிட்ட உக்காந்து பகவானை பார்த்துட்டு இருக்காரு. பகவான் கண்ணு முழிக்கும் போது முதல்ல அர்ஜுனனை பார்த்தனால, அர்ஜுனா எப்போ வந்த அப்படின்னு ஆவலோட கேட்குறாரு.
அப்போ துரியோதனன் சொல்கிறாரு, நான் முன்னாடியே வந்துட்டேன், நீங்கள் தான் என்னை பார்க்கல அப்படின்னு. ஓ, நீங்களும் வந்தீங்களா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யாரோட சைடில் வந்து நிற்க போகிறாரு அப்படின்றதான் அது கேள்வி. பகவான் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு பக்கம் இருக்கேன், என்னுடைய சேனைகள் ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் போரில் நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ உங்களுக்கு யாருக்கு என்ன வேணுமோ நீங்களே வந்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ துரியோதனன் என்ன செய்கிறாரு, எனக்கு உங்களுடைய சேனை போதும் அப்படின்னு சொல்லி பகவானுடைய சேனையை ஏற்றுக்கிறாரு. அர்ஜுனன் என்ன சொல்கிறாரு, பகவானே நீங்கள் என் கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை ஏற்றுக்கிறாரு. இப்படி தான் ஸ்ரீகிருஷ்ணர் குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக ஆனார். அதனால தான் பகவானுக்கு பார்த்த சாரதி அப்படின்னு ஒரு பேரும் உண்டு. குருக்ஷேத்திர போர் முடிவாயிடுச்சு. பாண்டவர்களுடைய சேனைகளும் கௌரவர்களுடைய சேனைகளும் அணிவகுத்து எல்லாரும் தயாராயாச்சு. திருதராஷ்டிரருக்கு கண் தெரியாது. திருதராஷ்டிரருக்கு காரியதரிசியாக இருக்கிற சஞ்சயன் அங்கே இருக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்து இவருக்கு சொல்லிட்டு இருக்கார். அவர் வேதவியாசருடைய சிஷ்யன். அவருக்கு கிடைச்ச சித்த சக்திகளால் அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து இவருக்கு சொல்ல முடியும். அப்போது திருதராஷ்டர் வந்து சஞ்சயனுக்கிட்ட கேட்குறார், குருக்ஷேத்திரத்தில் என்னுடைய பிள்ளைகளும் பாண்டுடைய பிள்ளைகளும் அணிவகுத்து நிற்கிறார்களே, அவர்கள் என்ன செய்தனர் அப்படின்னு கேட்குறார். இதிலிருந்து பகவத்கீதை தொடங்குது. அப்போது குருக்ஷேத்திர மண்ணில் பாண்டவர்களும் கௌரவர்களும் அணிவகுத்து நிற்கிறாங்க. அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட 2 படைகளுக்கும் நடுவில் தேரை கொண்டு போய் நிப்பாட்ட சொல்கிறார். அர்ஜுனன் எதிரில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்த உடனே மனசுக்குள்ளே ஒரு கலக்கம் வந்துடுச்சு. எதிரில் இருக்கிறவங்க எல்லாரும் என்னுடைய உறவினர்களாச்சே, என்னுடைய குருவாச்சே, என்னுடைய தாத்தாவாச்சே, இவங்க எல்லாரையும் எதிர்த்து நான் போர் செய்யணுமா அப்படின்னு கருணையால் ஒரு கலக்கம் வந்துடுச்சு. பலவிதமான மனக்குழப்பத்தாலும் துன்பத்தாலும் நான் போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் தன்னுடைய காந்தீபம் நழுவ தேரில் உட்காந்துடுறார். இப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்கிற உபதேசங்கள் தான் பகவத்கீதை. 18 அத்தியாயங்களும் 700 ஸ்லோகங்களும் இருக்கு. இவங்க உரையாடல் நடத்தும் போது அதை எழுதி வச்சவர் வேதவியாசர். ஏறக்குறைய 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டது. இதுதான் பகவத்கீதை உருவான வரலாறு.